ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி என்னன்னா, வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்ல டேஸ்டான ஒரு வேர்க்கடலை போட்டு ஒரு சட்னி தான் பண்ண போறோம். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவே இட்லி தோசையை வச்சு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு தேவையான பொருட்களை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி மாதிரி மாறி இருக்கு பாருங்க. இப்போ இதில் 6லேருந்து 8 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்து ஒரு 30லேருந்து 45 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். வரமிளகா சேர்த்து ஒரு 45 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆற விடலாம். 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 125 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்றனால ஒரு நிமிஷம் சூடாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். மேலே இருக்க தோல்லாம் நல்லா உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காய தக்காளியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காம 4-5 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். எனக்கு கெட்டியாக தான் வேணும். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணியாக வேணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் தண்ணி ஆக்கிக்கோங்க. சட்னியை தாளித்து விட்டுடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.